ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு மாசி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே பார்க்கிற போது ராசியிலே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9, 7ஆம் இடங்கள் வலுவடைந்து இருக்கிறது. கேந்திர கோணங்கள் வலுவாக இருக்கிறது. ராசி புனிதமடைந்து இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மாதம் முழுவதுமே 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தினுடைய ஒரு 12ஆம் தேதி அளவில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையை வாங்கி மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து வலுவடைய செய்ய போகிறார்கள். பெரும்பாலான கிரகங்கள் 5ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் அதாவது இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் இடத்துக்கு நேரடியான குருவின் பார்வை கிடைக்கிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் குருவின் தொடர்பால நல்ல சுபத்துவம் அடைந்து 3ஆம் இடத்தை வலுத்து பார்க்க போகிறார்கள். 3ஆம் இடம் சாதாரணமான இடமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாமா ஐயா, புதிதாக ஒரு முயற்சி செய்யலாமா, வெற்றியா தோல்வியா என்பது அடுத்தது. முதல்ல நாம் ஒரு செயல்ல ஈடுபட முடியுமா? தாராளமாக புது முயற்சிகளை எடுக்கலாம். அதாவது 3ஆம் அதிபதி சூரிய பகவான் நல்லபடியாக கும்பத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு சிம்மாதிபதி சூரிய பகவான் தன் வீட்டை தானே பார்க்கிறார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். புதிய முயற்சிகள் எடுக்கலாம். 3ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. வெற்றி தரும் என்ற ஒன்றை சேர்க்கிறீர்களே ஐயா, உண்மைதான். வெற்றி வர வேண்டுமா? குருபலம் இருக்க வேண்டும். ராசியிலேயே குருபலம் இருக்கிறதே, ராசியிலே குருநாதர் அமர்ந்திருக்கிறாரே, ராசி புனிதம் அடைந்திருக்கிறதே. லக்னாதிபதி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் கும்பத்தில் அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையில மாதம் முழுவதுமே சரஸ்வதி யோகத்துல இருக்கிறார். அவருக்கு ரொம்ப மிகவும் மனதுக்கு பிடித்த ஒரு நண்பர், அதிநண்பர் என்று சொல்லிவிடலாமே, உற்ற நண்பன் சூரிய பகவான். மாதம் முழுவதும் அங்கேயே புதனும் சூரியனும் இருக்க புதாத்திய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். அதாவது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை. சனி பகவானுக்கு உச்ச சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்க போகிறது. 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் நேரடியாக 4ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அசௌகரியங்களை தந்து கொண்டே இருந்தார். என்னதான் வருமானம் இருந்தாலும், என்னதான் வியாபாரம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தாலும், ஒரு பிசிக்கலி அதிகமாக உங்களை உழைக்க வைத்தார். அதாவது ஓய்வில்லாத உழைப்பை தந்து கொண்டே இருந்த சனி பகவான் இப்போது நல்ல வருமானத்தை தந்து ஒரு நல்லதொரு ஓய்வானது உறக்கத்தையும் தரப்போகிறார், நல்லதொரு உழைப்பையும் தரப்போகிறார். அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த மாசி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து உச்சமடைந்து சனி பகவானை மேலும் சுபத்துவப்படுத்த போகிறார். 10ஆம் இடம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குருநாதருடைய வீடு. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜீவனாதிபதி குரு பகவான் நேரடியாக ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு மேலுமே சுபத்துவத்தை ஏற்படுத்துகிறார். உண்மையில சொல்றேன், வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல என்னென்ன அசௌகரியங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்களோ, என்னென்ன ஏற்பட்டிருந்ததோ அத்தனையும் அப்படியே விலக போகிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் அடிப்படையில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகும். பகலவனை கண்ட பனி போல விலகும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடம் என்கிறது சாதாரணமான இடம் இல்லை. உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம், சுகஸ்தானம். அந்த இடத்துக்கு சனியின் பார்வை இருந்து கொண்டே இருந்தது சமசப்தமாக. இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 18ஆம் தேதிக்கு பிறகு உச்ச சுக்கிரன் வந்து சனி பகவானை சாந்தப்படுத்த போகிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். 3ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. 3ஆம் இடம் சாதாரண இடமா? அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது நட்பு பாராட்ட போகிறார்கள். புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இயல்பாக உங்களோட அன்பாக பழக போகிறார்கள். சிறுதூர பயணங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீர்கள். கவிதை எழுத போகிறீர்கள். காதல் பிறக்க போகிறது. 3ஆம் இடம் சாதாரணமான இடமா? முயற்சி பாவகம், வீரியம், தைரியம், பராக்கிரமம். ஒரு மனிதன் தைரியமாக வாழ வேண்டுமா? ஒரு மனிதனுக்கு என்ன நடந்தாலும் தைரியமாக செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றமாக சென்று கொண்டே இருக்கிறானா? 3ஆம் இடம் அவனுக்கு வலுத்திருக்கு.
மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் குருவனுடைய பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு வலுவடைந்து கொண்டு 3ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் 4-5 கிரகங்கள் குருவின் பார்வையில கும்பத்தில் அமர்ந்து நேரடியாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். சமசப்தமமாக 180 டிகிரியில. உண்மையில சொல்றேன், வலுவடைந்திருக்கிறது. மனதுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். நம்மாலும் எதையும் சாதிக்க முடியும். அதாவது இது ஆணவம், தலைக்கணம், இதை பற்றி நான் பேசவில்லை. இயல்பாகவே ஒரு தைரியம் பிறக்கும். அந்த தைரியத்தால புது முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம். குரு சப்போர்ட் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி இன்னும் அட்டகாசம், அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் சாதாரணமான இடமா? 7ஆம் இடத்தை நேரடியாக 180 டிகிரியில சமசப்தமாக குருநாதரை பார்த்து கொண்டிருக்கிறாரே. 7ஆம் இடம் உங்களுடைய சோசியல் ஐடென்டிட்டி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், வேற்று இனம், வேற்று மதம், வேற்றுமொழி பேசக்கூடியவர். 7ஆம் இடம் என்று சொல்றது உங்களை வாழ்க்கைக்குள்ள வரப்போகிற கணவனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்புக்கு போகிறீர்களோ எல்லாம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. 7ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வை இருக்கிறது. நண்பர்களால நன்மை, காதலர்களால நன்மை, கணவன் மனைவியால நன்மை. அதாவது எதிர்பாலினத்தவர்களால, நண்பர்களால, புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களால, தொழில் பங்குதாரர்களால எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். பருத்தி புடவையா காய்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. திருமணம் கைகூடி வரும். நல்ல வருமானம் இருக்கும். தனகாரகர் குரு ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரே. ராசியில குரு அமர்ந்து விட்டாலே 1, 5, 9, 7ஆம் இடங்கள் வலுத்தரும். எப்போ இந்த ஒரு மனிதனுக்கு முதலாம் வீடு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. இதைத்தான் திரிகோணங்கள் என்று சொல்வார்கள். எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல திரிகோணங்கள் எல்லாம் வலுவாக இருக்கிறதோ, அதுவும் குருவின் தொடர்பாக புனிதமாக இருக்கிறதோ, உண்மையில சொல்றேன், இறையருள், அதிர்ஷ்டம், திறமைகள், வருமானம், பெயர் புகழ், உடல் ஆரோக்கியம் எல்லாமே இயல்பாக நன்மையாக நடக்குமே. இதுல என்ன கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அதாவது 10ஆம் இடத்துல இருந்து தொழில் அடிப்படையில, வேலை அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில உங்களை வெண்டை நிமித்தி கொண்டிருந்த சனி பகவானுக்கு இப்போது நல்லபடியாக உச்ச சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்கிறது. உண்மையில சொல்றேன், தொழில இருந்த, உத்தியோகத்தில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பெரும்பாலானவர்களுக்கு மாற்றங்கள் நடக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இருப்பிட மாற்றம், என்ன மாற்றங்கள் நடந்தாலும் எல்லாமே நல்ல மாற்றமாக, வளர்ச்சி தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். அதாவது பட்டம், பதவி, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரப்போகிறது. 10ஆம் இடத்துக்கு உச்ச சுக்கரன் வந்து அமரப்போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐயா எல்லாமே அற்புதம், அட்டகாசம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். எந்தெந்த விடயங்கள்ல உஷாராக இருக்க வேண்டும்? அதாவது சூரிய பகவான் அப்படியே ராகுவை நெருங்கி கொண்டிருக்கிறார். என்னதான் சுக்கிர பகவான் உச்சம் அடைந்தாலும் சனியோடு சேரப்போகிறார். சுக்கிரன் உச்சமடைந்து சனியோடு சேர்க்கிற போது எதிர்பாலினத்தவர்களால ஏதாவது தீங்கு வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் பிருகமங்கள யோகம், அது பாதிப்பில்லை. உடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிர பகவான் ராகு, கேது, சனி தொடர்பிலோ ஏதோ ஒரு அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொண்டு அவர் கொஞ்சம் பாபத்துவமா உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருந்தால் இப்போது நீங்கள் ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், இந்த அடிப்படையில கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடாது. அதே நேரத்துல சூரிய பகவான் ராகுவை நெருங்கி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இது போன்ற அமைப்புகள்ல பாவத்துவமாக இருந்தால், இப்போது நீங்கள் உயர் பதவிகளில் இருந்து கொண்டிருந்தால், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடிப்படைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது தலைமைத்துவ பண்பில் இருப்பவர்கள், லீடர்ஷிப்ல இருப்பவர்கள், இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போது சற்று அசௌகரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது கூட தசாபத்துகளின் அடிப்படையில தான். இது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்துல கோச்சார் அடிப்படையில் என்னால் உங்களுக்கு எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. ராசிநாதன் புதன் பகவான் கும்பத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி மாதம் முழுவதுமே சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, ஐடி துறை, செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வியாபாரிகள், இடைத்தரகர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. சனி பகவானுக்கு குருவினுடைய வீட்டுல உச்ச சுக்குனோடு சேர்ந்திருக்கிறார். அதீத சுபத்துவம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தால், உண்மையில சொல்றேன், சனி பகவானுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ராசியில குருநாதர் அமர்ந்திருக்கிறார், சனி பகவான் சுபத்துவம் கிடைத்திருக்கிறது. மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய வழக்கறிஞர் பணியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். சனியினுடைய துறை என்று சொல்கிற போது கல், மண் உடைத்து ஏற்றி இறக்குபவர்கள், இந்த கிரஷர் பணி செய்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள், தளபாடங்கள், அதாவது மரம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் தளபாட கடை வைத்திருப்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே ஊழியம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள், நீச்ச திரவங்கள் என்று சொல்கிற போது பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், அதாவது
பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சனியினுடைய துறை புதனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 10ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. அதாவது இந்த மாதத்தில இருந்தே 8ஆம் இடம் அப்படியே வலிமை இழந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுக்க போகிறது. உண்மையில சொல்றேன், 8ஆம் இடம் என்று சொல்கிற போது கடன், நோ, எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், ஜெயில், சிறை, விபத்து, கேவலம், அசிங்கம். 8ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத இடம். 8ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை கிரகங்களும் அப்படியே 9ஆம் இடத்துக்கு வந்து அமர 9ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வை இருக்கிறது. 9ஆம் இடம் சாதாரண இடமா? பாக்கியஸ்தானமாச்சு. உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதம், அதாவது இந்த மாசி மாதம் என்று சொல்கிறது மாசி மகம். மாசி மகத்துல நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து அப்படியே வெளிவர முடியும். மாசி மாதத்துல மகா சிவராத்திரி நன்னாள்ல இறை வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிற போது உண்மையிலேயே சொல்கிறேன், ஆற்றல் பெருகும், இறை அருள் கைகூடி வரும். மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வணங்க வேண்டும். பிள்ளையாரை வணங்க தடைகள் விலகும், நல்லபடியாக வெற்றி வாகை சூட முடியும். அத்தனை தடைகளும் விலக போகிறது. ராசியிலே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுக்கு உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கை நல்லபடியாக கிடைக்கிறது. 8ஆம் இடம் பலம் இழந்து பாக்கியஸ்தானம் வலுவடைகிறது. குரு ராசியிலே இருக்கக்கூடிய குருநாதர் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானை மாதம் முழுவதும் பார்த்து கொண்டு சரஸ்வதி யோகத்துல ராசிநாதன் நல்லபடியாக வலுத்திருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.